Hello friends, welcome back to Harshini channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா வெங்காயம் போட்ட பருப்பு சுலி. இந்த பருப்பு சுலி வந்து ரொம்ப ட்ரெடிஷனலான ஃபுட் தாங்க இதுவும். இது பாத்தீங்க அப்படின்னா வெங்காயம், பீன்ஸ், வெங்காயத்திலயும் பண்ணலாம், பீன்ஸ், அடுத்து வந்து கொத்தவரங்காய், கோஸ் இதெல்லாம் பண்ணலாம். நான் வந்து இப்ப சிம்பிளா இன்னைக்கு வந்து வெங்காயத்துல பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பு, இந்த கப்பால 2 கப்பு துவரம் பருப்பு, ஒரே ஒரு கப்பு கடலைப்பருப்பு. இதை வந்து முன்னாடியே காலையில ஒரு 2 hours முன்னாடியே ஊற வச்சு வடிய வச்சு களைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் நான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், பொடி பொடியா பெரிய வெங்காயம். அடுத்து தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாவத்தை, உப்பு, வெங்காயம் எல்லாம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி மிக்சியில் அரைச்சி அதை எடுத்துட்டு அதை வந்து இட்லி பானையில், இட்லி தட்டில் இப்படி வேக வச்சு எடுத்துக்கணும். அது ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 7 நிமிஷம் அதுக்குள்ள அது வேகும். அதுக்குள்ள நம்ம வந்து இது வேகிறதுக்குள்ள நேற்று போய் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ், சில திங்ஸ் எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ண வெளியில போயிருந்தோம். வாங்க அந்த பொருட்கள்லாம் என்னென்ன வாங்கினோம் என்னன்றத ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்க்கலாம். இது வந்து பத்மா ஃபேஷன்ற கடையில கிருத்திகா எடுத்தாங்க. எப்போ போனாலும் கிருத்திகா பத்மா ஃபேஷன்ஸ்ல தான் அவளுக்கு துணி எடுப்பா. ஒன்லி லேடிஸ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். நீங்க வந்து யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட் இருக்கு, அதில் பார்த்துக்கலாம். நீங்க இதில் பார்த்தீங்கன்னா NH ரோட்ல 5 கார்னர்ல அந்த பத்மா ஃபேஷன்ஸ் அப்படின்ற அந்த கடை இருக்குங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபீடிங் டாப்ஸ், ஆர்டினரி டாப்ஸ் எல்லாமே ரொம்ப ரேட்டு ரொம்ப சீப்பாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. போனால் ரொம்ப சீப்பாக இருக்கும். எல்லாம் நிறைய வந்து டாப்ஸு, லெகின்ஸு, அப்புறம் வந்து பலாசா பேண்ட்டு, அது எல்லாமே இருக்குங்க. எல்லாமே போனால் பாருங்க, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இது வந்து 650 இந்த டாப்பு. இது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கோட் மாடலில் வருங்க, கோட் இருக்கு. பின்னாடி இது வந்து கட்டுற மாதிரி இருக்கு. லூஸா இருந்ததுன்னா கொஞ்சம் ஹிப்பு கொஞ்சம் லூஸா இருந்து அப்படியே தொங்குற மாதிரி இருந்தா இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி பிடிச்சு கட்டிக்கலாம். அதுதான் இது வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகே தான், 650 பொறுத்தவரையிலும் இது வந்து நல்ல ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து இது பார்த்தீங்கன்னா இதுவுமே 650 தான். இந்த டாப் இதுவும் ஃபீடிங் டாப் தான். பத்மா கலர்ல தான் வாங்கினோம். இதுல தான் பத்மா ஃபேஷன்ல தான் இதுவும் வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் நல்ல மெஜந்தாங்க. மெஜந்தாவில் வந்து மெரூன்ல வந்து ஸ்ட்ரைப்பில் போட்டிருக்கு, நல்லா இருக்கு. துணியே ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. துணி வந்து வித்தியாசமான ஒரு வெரைட்டி, காட்டனும் சிந்தட்டிக்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து 1/4 தான், 3/4 ஹேண்டுங்க. இது பத்மா ஃபேஷன்ல இருந்து டவுன் ஹால்லே 2 கடை தள்ளி தனலட்சுமி ஸ்டோர்ஸ் இருக்குங்க. அங்க பாத்தீங்கன்னா நைட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா நல்லா ஒர்த்தா இருக்கும். எப்ப போனாலும் நைட்டிஸ் அங்கதான் வாங்குவேன். இது வந்து நைட்டிஸ் வந்து எனக்கு நைட்டிஸ் வீட்டுக்கு போட்டுக்கிற நைட்டிஸ் எல்லாம் ரொம்ப வந்து ஃபேட் ஆயிடுது அப்படின்றதுனால எனக்கு 2 நைட்டி வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். 2 நைட்டி அங்க வாங்கிட்டு வந்திருந்தா கிருத்திகா. இது பாத்தீங்கன்னா கலர் நல்லா மெரூன்ல ஒரு மாதிரி மாங்காவா போட்டிருக்கு, நல்லா இருக்கு. இது விலை பார்த்தீங்கன்னா 300க்கு இந்த இது வந்து நல்ல அகலம், நல்ல நீளம். இன்னும் கொஞ்சம் கீழே வர மடிச்சு தைக்கிறதுனா தைச்சுக்கலாம். அந்த மாதிரி இதுல தான் இருக்கு. அடுத்து பார்த்தா இந்த நைட்டி எனக்கு தான் வீட்டில் போட்டுக்கிறதுக்கு நல்ல பிளாக்ல நல்ல ஸ்கொயரா போட்டிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா துணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்த்துங்க, நல்ல சாஃப்ட். இந்த சம்மருக்கு போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இதுவும் 320 என்னமோ தான். இதுவும் அங்கே தான் இருக்குது தனலட்சுமி ஸ்டோர்ஸ்ல. நைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தனலட்சுமி ஸ்டோர் தான் எப்போ எடுத்தாலும் போய் எடுப்போம். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடிதாரு மற்ற ஐட்டம்லாம் அவளோட ஐட்டம் எல்லாமே பத்மா ஃபேஷன் தான். பார்த்தீங்கன்னா அர்ஷனுக்கு வந்து வாட்டர் பாட்டில், அவன்கிட்ட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பிடிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள வந்து சில்வர் மூடும் மேல வந்து பிளாஸ்டிக்கும் போட்ட மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதுலதான் டெய்லி தண்ணி எடுத்துட்டு போறான். ஆனா ½ டேக்கு வந்து அவனுக்கு வந்து பெருசா இருக்கு அந்த பாட்டில்.
அதனால எனக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா, அதனால 1/2 லிட்டரில் பார்த்தா அந்த மாதிரி சில்வர் மூடு உள்ளுக்குள்ளே இருக்கிறத பார்த்தா தேடி பார்த்தா அது கிடைக்கல. இது மாதிரி பிளாஸ்டிக் மூட் மட்டும்தான் கிடைச்சது. அதனால வாங்கினேன். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. 120 1/2 டேக்குன்னு ஒரு இதை வந்து வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுருக்கோம் உனக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அது எதற்கே வந்து ஹோல்சேல் கடைங்க, ஸ்ரீனிவாசா பிளாஸ்டிக்னு பேர். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ். இது நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்குங்க. ஹர்ஷடிக்கு வந்து இந்த கஞ்சி மாவு கொட்டி வைக்கிறதுக்கு, செர்லாக் கொட்டி வைக்கிறதுக்கு ஒன்றும், கஞ்சி மாவு கொட்டி வைக்கிறதுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஏர்டைட் பாக்ஸ். இது நல்லா 4 பக்கம் இந்த மாதிரி பக்கெட்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லாக வந்து இதில் வந்து கஞ்சி மாவோ இல்லை வேறு எந்த ஐட்டம் கொட்டி வச்சாலும், மாவு ஐட்டம்லாம் கொட்டி வச்சா எதுவுமே இதாகாது. ஃப்ரிட்ஜில் நம்ம அழகாக எது வேணாலும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒர்த்து தான். இது 85 ருபீஸ்க்கு இந்த இது வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் நான். நல்லா இருக்குது குவாலிட்டியாக. இது ஃபுட் சேவர் பிளாஸ்டிக் தான் சொல்கிறாங்க. இது நல்லா தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ். இது வந்து இதுவும் வந்து அது ஸ்ரீனிவாசா இதில் தான் இது வாங்கிடும், பிளாஸ்டிக்கில் தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேலும் தராங்க, ரீட்டைலும் தராங்க. ஹோல்சேல் வந்து பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய 6 பாக்ஸ் 7 பாக்ஸ் 300 ருபீஸ் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொஃபஷனல்லாம் அதில் வந்து எல்லாமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி இருக்குது. அது வந்து நல்லா தான் இருக்குது. நல்லா ஒர்த்து தான். என்ன கேட்டால் நல்ல குவாலிட்டியான ஃபுட் சேவர் வந்து பிளாஸ்டிக் தான். நல்லா இருக்குது. ஒரு தடவை வேணால் போய் பாருங்க. அது பத்மா ஃபேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும் ஸ்ரீனிவாசா பிளாஸ்டிக். நல்லா இருக்குது. பேட்டா ஷோரூமில் வாங்கிச்சுங்க. கிருத்தியாவுக்கு வந்து செருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சு. வெளியில் போட்டு போக செப்பல் இல்லையே அப்படின்ட்டு இது வந்து மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு. இது பார்த்தீங்கன்னா 375 இந்த செப்பல். இது பார்த்தீங்கன்னா நல்லா 375க்கு நல்ல ஒர்த்து தான். இது இருக்குது, நல்லாவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக நல்லா தான் இருக்குது செப்பல். இது பார்த்தீங்கன்னா அந்த பேட்டா ஷோரூமில் நல்லா கம்மியாகவே தான் இருந்தது. வெள்ளை இதில் போட்டு டிடக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க நல்லா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த ஹீமோ கொடுத்து காலெல்லாம் கொஞ்சம் வந்து வெடிப்பாக இருந்தது. அப்போ அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து செப்பல் இல்லாத நடக்க முடியல. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி ஆர்த்தோ செப்பல். இது டவுன் ஹாலில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா அந்த செப்பல் வந்து விலை ஜாஸ்தி, கிட்டத்தட்ட 600 700 மேலே போகும். ஆனால் இது வந்து நல்லா ஸ்பாஞ்ச் உள்ளது, வயசானவங்க போட்டுக்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து 370க்கு தான் இது வாங்கினோம் அந்த செப்பல். இதுவும் வந்து நல்லா ஒர்த்து தான். இது நல்லா காலுக்கு வந்து சாஃப்டாக நல்லா இருக்கு இப்போ அவருக்கு. இப்போ வாங்க அந்த பருப்பு சிலைக்கு வந்து அரைச்சி உள்ளே வச்சுருந்தேன் இல்லையா, இது பண்ணல, அது வந்து வெந்திருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறது. பாருங்க நல்லா வெந்து போச்சு. ஒரு இட்லி நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா பூ மாதிரி தொட்டா கையில் ஒட்டல பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நம்ம கையாலே கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா இழுப்பு சட்டில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அதோட மிக்ஸ் பண்ணணும். பட் ஆனால் இது வந்து என்ன பண்ணோன்னா பொடி பொடியாக வச்சு இது பண்ணால் சரியாகும். அது வந்து ஒரு மாதிரி ஆகும், லேட்டும் ஆகும். ஆனால் வந்து குவான்டிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம மிக்சியில் வந்து போட்டு ஒரு அடி அடித்தோம்னா நல்லா பூவாக இருக்கும், குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும்ல. இப்போ பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்றது நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். தேக்கரண்டி எண்ணெய் விட்டுண்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு, கடுகு வெடித்து அது பருப்பு செவந்த பிறகு வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் வெங்காயத்தை போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டுருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி நம்ம பருப்புக்கு உப்பு போட்டோம். அது இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு நல்லா வளர்க்கணும் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் நிறம் மாறிடுச்சு பாருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இட்லி மாதிரி இது பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டுருக்கேன். அடித்தோடனே இது அப்படியே பார்த்தீங்கன்னா உடம்புன்னு உதிராக எப்படி இருக்கும். இது வந்து கையால் இது பண்ணோம்னா இவ்வளோ இது வராது. அது மிக்சியில் வந்து அந்த பல்ஸ் மோடு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 5 செகண்டு இல்லைன்னா 10 செகண்ட் அதை வச்சு ஒரு இது பண்ணிட்டு ஒரு திருப்பி எடுத்துட்டோம்னாலே போதும். ரொம்பவும் மசிக்கக்கூடாது, லைட்டாக அந்த பல்ஸ் மோட்ல ஒரே திருப்பு 5 செகண்டுக்கு. அது மாதிரி பண்ணோம்னா இது பாருங்க, இது நல்லா அப்படியே உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பழப்பழன்னு இருக்கு பாருங்க. இப்போ என்ன செய்யணும், இதை வந்து
கிளறி விட்டணும். சிம்மில் வச்சுங்க, டக்குன்னு அடி பிடிச்சிடும். அதனால அடி பிடிச்சிதான் அந்த பருப்பு அந்த தீர ஸ்மெல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டுக்கு எடுத்துடுவோம். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பொரியல் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. வீட்டில் ஒன்றும் காய் இல்லையா, சந்தைக்கு போனோமே அப்படின்னு நினைக்க வேணாம். வெங்காயத்தை 2 போட்டு டக்குன்னு செஞ்சு இதை முடிச்சிடலாம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இருங்க, நான் காமிக்கிற தம்பு முடிச்சிட்டோம். இது வந்து கடலை பயிர். எங்கள் வீட்டில் இன்னைக்கு இதுதாங்க சமையல். சாதம் வச்சிருக்கேன் குக்கரில். கடலை போட்டு வெத்த குழம்பு வச்சிருக்கேன். நேற்று சாம்பார் முந்தா நாள் கூட்டெல்லாம் இருந்தது. அதனால வந்து எனக்கு வெத்த குழம்பு கேட்டாங்களேன்னு வெத்த குழம்பு கடலை போட்டு வச்சிருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு வந்து வெத்த குழம்பு 2-3 தடவை காமிச்சிட்டேன். அதனால நான் இன்னைக்கு இது போடல. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு சிலி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சி வெங்காயத்தோட சேர்த்து வேக வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டி வெங்காயத்தோட சேர்த்து கலந்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் இந்த பருப்பு சிலின்றது. எங்கள் வீட்டில் இது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, நினச்சிப்பாங்க, திடீர்னு பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் வேலை இழுக்கக்கூடிய ஒரு கறி தான். ஆனால் மெனக்கெட்டு பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எல்லோரும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய புரோட்டீன் உள்ளதுனால பருப்பெல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சாப்பிடலாம். இது மாதிரி வந்து வெத்த குழம்பு, மோர் குழம்பு அந்த மாதிரி வச்சு வைக்கும்போது, அதில் பருப்பு இல்லாத சாம்பார் செய்யும்போது இது பருப்போட இந்த பொரியல் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால இதை செய்யுது. இது வந்து பீன்ஸ்லேயும் செய்யலாம், கொத்தவரங்காயிலையும் செய்யலாம். பீன்ஸு, கொத்தவரங்காய், அப்புறம் வாழைப்பூங்க. வாழைப்பூட செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு சிலி. அதனால வந்து இது வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.